ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக, சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வருவீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த காலை வேளையில மிக சுகமாக இருப்பீர்களாக. ஆலயத்தில் இன்றைக்கு ஆராதனையும் கம்யூனியனும் உண்டு. தக்க சமயத்தில் வந்து சேருங்கள். 40ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த வார்த்தையை நான் முந்தையும் சொல்லியிருக்கிறேன். நான் கூப்பிடும் போது என்னுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு யாரும் பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்னிடமாய் சாய்ந்து, என் சத்தம் என்ன வருதுன்னு சொல்லி சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியில உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி இந்த காலை வேளையில என் தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயில கொடுத்தார். நாம் பாடுகிற புதுப்பாட்டை காணும் போது, நான் நிற்கிற உயர்ந்த அடைக்கலத்தை பார்க்கும் பொழுது, குழியில கிடந்தவன் இங்கே என்று வந்து விட்டான் என்று சொல்லி பார்க்கிறவர்கள், துக்க முகமாயிருந்தவன் பாடுகிறானே என்று சொல்லி கேட்கிறவர்கள் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அதை சொல்லிட்டு 4ஆம் வசனத்தில் சொல்லிருக்கு, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த இடத்துல கர்த்தரையும்னு சொல்லல, கர்த்தரைன்னு சொல்லல, கர்த்தரையே, அவரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் சந்தோஷவான், அவன் ஆனந்தம் உடையவன், அவன் ஆரோக்கியம் உடையவன், ஆண்டவருக்காக எதையும் செய்யலாம் என்கிற தைரியத்தை உடையவன். கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில உங்களுடைய நம்பிக்கை அங்கெங்கெல்லாம் வச்சிருக்காதீங்க. ஒரு வசனத்தில் சொல்லிருக்கு, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்படும் சொல்லியிருக்கு. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. நீங்கள் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். மழைத்தாட்சியான காலத்தில் வருத்தமின்றி தப்பாமல் அவன் கனி கொடுக்கிறவனாய் காணப்படுவான். தேவநாமம் மகிமைப்படும். ஸோ இந்த கால வேளையில கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட்டவர்களாய், புதிய பாட்டை பாடுகிறவர்களாய், உங்களை கண்டு உங்கள் பாட்டை கேட்டு நீங்கள் இருக்கிற இடத்தை கண்டு அநேகர் கர்த்தரை நம்பும்படியாய் தேவனாய் கர்த்தர் உங்களை தூக்கி விடுவாராக, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராக, புதிய பாட்டை தருவீராக. மகிழ்ச்சியோடு காண கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. பரிசுத்த பிதாவே, இந்த வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். தந்த வசனங்களின்படியே வாழ எங்களுக்கு கிருபை தாரும். தேவநாமத்தை மைப்படுத்தும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். வல்லவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்.